இருக்கிற இந்த லாஸ்ட் 10 டேஸ் நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் எப்பயிலிருந்து ஆரம்பிக்குது? ஸ்டடி ஹாலிடேஸ்னு ஒன்று விடுறாங்களா இல்லையா? ஒரு சில பேருக்கு முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15th இருந்தே ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாச்சு. அதாவது இன்னையிலேருந்து நாளையிலேருந்தே நிறைய பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. இதோட ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் எக்ஸாம் தான். ஏன்னா அப்படி உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு பகலில் கூட வந்து லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் என்னென்னலாம் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் படிச்சிடலாம், பயப்பட வேணாம். இப்பயுமே டைம் இருக்குது. இப்போது உங்கள் மனசில் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும். நான் லீவ் போடலாமா வேணாமா? இன்னது நீங்கள் பகலில் கிளாஸ் எடுக்கிறீங்களா, இல்லை எனக்கு பகலில் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை தனியாக விட்டா நானே படிச்சுப்பேன், நீங்கள் கூட எனக்கு தேவையில்லை, அப்போல்லாம் உனக்கு ஒரு சில ஐடியா இருக்கும். அப்போ நான் ஸ்கூலு லீவ் போடலாமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ மணி நேரம் தூங்கணும்? எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நான் அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும்? ஒரு பேச்சுக்கு நான் தமிழ் இங்கிலீஷ்க்கெல்லாம் பயப்படுறது நியாயமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் பயப்படுறது நியாயமா இல்லை தேவையில்லையா? அதே மாதிரி எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணுன்ற கேள்வி இருக்குன்னா நம்மள நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு எவ்வளோ மார்க் வரும்? ஏன்னா நிறைய பேர் இது கேட்குறாங்க, சார் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா எனக்கு எவ்வளோ வரும்? 200 கட் ஆஃப் எத்தலாமா? 200 முடியாதுன்னு. ஆனால் 90-95+ நான் கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணுவேன். சரியா? இப்போ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணு. இன்னொன்று, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கடைசி 10 நாள் we have to give a comeback. அதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தே இல்லை. அப்போ எனக்கு #தீமின்னல் கம்பேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுனா, பாய்ஸ் எல்லாருமே தீ எமோஜி, கேர்ள்ஸ் எல்லாருமே மின்னல் எமோஜி, அந்த ட்ரெண்டை திரும்ப ஒரு பெரிய அளவில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ #தீமின்னல் கம்பேக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ மெயின் விஷயங்களுக்கு வருவோம். ஓகே, ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கா? என்ன கேட்டா இதுக்கப்புறம் நீங்க தனியா படிக்கிறது தான் பெஸ்ட். நீங்க ஸ்கூலுக்கே போய் தான் ஆகணும் அப்படின்னா கூட உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க எதுலெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அந்த டாபிக்ஸை நீங்க சூஸ் பண்ணி படிக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும். சரி, எனக்கு ஸ்கூல்ல ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, நாளைக்கு எனக்கு தமிழ் எக்ஸாம் இருக்கு அப்படின்ற காரணத்துக்கோசம் மேக்ஸே வராத ஒரு ஆளு திரும்ப திரும்ப தமிழை உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் உன்னோட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் வந்து கிண்டி கேம்பஸ் சிஜியில் இன்ஜினியரிங் சீட்டு வேணும்பாங்க. அப்போ தமிழ் மார்க் எடுத்து என்ன புண்ணியம்? நீ மேக்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்போ ஸ்கூல்ல அவங்க வைக்கிற எக்ஸாம் வச்சுட்டு போட்டோம். ஆனா நீ வீக்கா இருக்கிறத படி. திட்டுவாங்க, வாங்கிக்கோ. அப்பா அம்மா என்னை வந்து திட்டுவாங்க, வாங்கிக்கோ. டீச்சர்ஸ் திட்டுவாங்க, திட்டு வாங்கிக்கோ. திட்டு தானே பாஸ். ஃபைனல் எக்ஸாம்ல மார்க் வந்துடுச்சு அப்படின்னா யார் கண்ணுக்கும் அதெல்லாம் தெரிய போறதில்ல. நீ ஸ்ட்ராங்கா, நீ எதுல வீக்கா இருக்கியோ அதை ஒழுங்கா படி. இல்ல என் ஸ்கூல்ல என்ன சுத்தமா விடவே மாட்டாங்க சார், அவங்க ஷெட்யூல் என்னால மாறவே முடியாது அப்படின்னா அப்ப லீவ் போட்டுக்கோ. உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுக்கு தேவையான நெசசரி சப்போர்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பா ஸ்கூலுக்கு போ. ஏன்னா உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும். உன் டீச்சர்ஸை விட பெஸ்ட்டாக வேற யாருமே உனக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியுதா? உனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போ. ஆனால் சில பேருக்கு ஸ்கூலே ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு, நான் வீக்காக இருக்கிற ஏரியா விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வேற எதையோ நான் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இருக்குன்னா லீவ் போடுறதுக்கு யோசிக்காத. நீ ப்ராக்டிக்கல் முடிச்ச உடனேவே உன்னோட மொத்த ஸ்கூல் அட்டண்டன்ஸே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது. உன் கையில் ஹால் டிக்கெட் வந்தாச்சு, உன் ரோல் நம்பர் வந்தாச்சு. அப்போ லீவ் போடுறதுக்கு தயங்க. நீ மார்க் எடுத்து தான் ஆகணும்னா தைரியமான ஒரு சில முடிவுகளை எடுக்கணும். எவ்வளோ நேரம் யானியன் சார் இப்போ நான் படிக்கிறது? இதுக்கு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் 24 மணி நேரம் இல்லை, 28 மணி நேரம் ஒரு நாளில் இருக்குன்னா 28 மணி நேரமும் நான் அவனை படிக்க சொல்லுவேன். ஆனால் தூக்கம் அப்படின்னு ஒன்று ரொம்ப முக்கியம். 6 மணி நேரம் தூக்கம் முக்கியம். ஓகேவா? இதை தாண்டி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரமாவது ஒரு மனுஷன் வேற ஏதாவது செய்யணும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10-11 ஹவர்ஸ் கணக்கில் தூக்கிடு. அப்போ அதை தவிர மீதி இருக்கிற எல்லா நேரமும் நீ படிச்சு தான் ஆகணும். ஒரு நாளில் 12-11 ஹவர்ஸ் ஆஃப் பியூர் ஸ்டடியிங் டைம் நீ டெடிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீ 12 மணி நேரம் படிக்க உட்கார்ந்தா மட்டும்தான் தம்பி தங்கச்சி ஜென்ரல் நியூட்ரலாக இருக்கணும், உதப்பிங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒரு 12 மணி நேரத்தில் 8 மணி நேரமாவது படிக்க முடியும். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு புக்கை நீ ஒரு 4 மணி நேரம் பார்த்தா அதில் 2.5 மணி நேரம் தான் நீ நல்லா படிச்சிருப்ப. மீதி எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலே நமக்கு டைம் போயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு தான் இருக்கும். அது இயல்பு. அதனால நம்ம மனுஷன் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஓகே,
இந்த வீடியோ பண்ணும்போதே எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாருக்கும் அது நிகழும். ஆனால் அதை தாண்டி பாருங்க, அதை தாண்டி நம்ம வந்து என்ன செய்யணும், பண்ணணும், படிக்கணும். சரியா? அப்போ ஹவு மச் ஹவர்ஸ் டு ஸ்லீப், அந்த கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 6 மணி நேரம் தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம். நீ இப்பையில இருந்தே கரெக்டா ஒரே டைம்ல தூங்கப்போ, ஒரே டைம்ல எழுந்துரு. பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ அந்த ஷெடியூல்ல சும்மா அப்படி சுண்டு விரல கூட சீண்டக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து 12 மணிக்கு தூங்க போறது, ஒரு நாளைக்கு 2க்கு தூங்க போறது, தூங்க போறேன்னு சொல்லிட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் மொபைல் நோண்டுறதுன்னு ஏதாவது நான் கண்டுபிடிச்சேன். பேரண்ட்ஸ் யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, அவங்களாலையும் உன்னைய காப்பாற்ற முடியாது, எங்களாலையும் உன்னைய காப்பாற்ற முடியாது, ஒன்னாலையும் உன்னைய காப்பாற்றிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணு. என்னானாலும் என் சார், ஐ வில் கோ டு ஸ்லீப் அட் 11 அண்ட் ஐ வில் வேக் அப் அட் 6 இல்லை 5 அப்படின்னா அது பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த பேட்டர்ன் மாறவே கூடாது. என்ன கேட்டால் பெஸ்ட் பேட்டர்ன் 11 மணிக்கு தூங்க போயிடும். அதுக்கு மேலே நோ மொபைல் ஃபோன்ஸ், கண்ணு முட்டு படுத்துடணும். காலையில் சரியா 5 மணிக்கு, ஓகே 6 மணி நேரம் தூங்க, 5 மணிக்கு எழுந்துரு. 12 மணிக்கு தூங்க போறோன்னா 6 மணிக்கு எழுந்துரு. இந்த நைட் அவுல் எல்லாம் 12 மணிக்கு மேலே வந்து முழிச்சு இருக்காது. நான் ஒரிஜினல் அவுல சொல்ல, உங்க அவுல சொல்றேன். சாப்பிட்ற அவுல் இல்லை, அவுளு கடலை வெள்ளெல்லாம் போட்டு அது கூட கிடையாது. ஒன்னையா சொல்றேன், அவுளுன்ட்டு கடைசியில் அந்த அவுலாக தான் இருப்பானுங்க எல்லாம். 12-1 மணிக்கெல்லாம் கண்ணை கட்டுரும். 12 மணி வரைக்கும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நைட்டில் படி, காலையில் 6 மணிக்கு எழுந்தோம். சரியா? இப்போ எந்த சப்ஜெக்ட்ஸை நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? தமிழ், ஓகே, இங்கிலீஷ். நீங்கள் வந்து தமிழில் ஒரு பாரதியாரா பாரதிதாசனா ஆக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா படிங்க, சிறப்பாக படிங்க. நீங்கள் ஷேக்ஸ்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஓகே, கோ ஸ்டடி இங்கிலீஷ், பிரச்சனையே இல்லைங்க ஐயா. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல இன்ஜினியரிங் சீட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா நான் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போனா அந்த நீட்டு கிளியர் பண்ணணும். கரெக்டு. அப்போ அதுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும்? அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை படிக்கணும். பயோ ரிலேட்டடாக மெடிக்கல் ஃபீல்டுலேயே நான் வேறு கோர்ஸ் போகலான்னு இருக்கேன். பயாலஜிக்கு அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடு, பயாலஜிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடு. சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறேன்னா சிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நீ என்ன பண்ண போறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா ஒன்று தான். எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, நல்ல மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு ட்ரெண்டாக என்ன இருக்கோ அதுக்குள்ளே நான் போய்க்கிறேன் இன்ஜினியரிங்குள்ளே. இப்போ இன்ஜினியரிங்னா வந்து அது ஏதோ ஒரு லிமிட்டட் ஸ்கோப் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பாதி வேலையில் 70% வேலை இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது தான். 80% வேலைகளுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் போதுமானதாக இருக்குது. அதனால் அதை படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அது ஒன்றும் ஒஸ்டான கோர்ஸ்லாம் இல்லை. இப்போ 1000 படத்தில் 1000 பேசுவோம், அதெல்லாம் வேற கதை. அது ஒரு நல்ல கோர்ஸ் தான், நல்ல வாய்ப்பு இருக்குதா இன்றைக்கும். ஆனால் நீ என்ன செய்யணும்? அப்போது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடு. இதுலலாம் நீ 60, 70ன்னு எடுத்துகிட்டு இருக்க 100க்கு அப்படின்னா வேலைக்கு ஆகாது ராசா. நீ எல்லாத்துலேயுமே 90க்கு மேலே இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போதுமா? ஆன்சர் போதாது. எனக்கு 200 கட் ஆஃப் வேணும், இல்லை ஒரு 195 மேலேயாவது என் கட் ஆஃப் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் போதாது, அதை தாண்டி இன்னும் நிறைய உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் ஆன்சர் இல்லை, நான் ஒரு வீக் ஸ்டூடெண்ட், லெட்ஸே நான் ஒரு 450 எடுத்துட்டு இருக்கேன், 480 எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாவது ஒரு 550 எடுத்தா போதும். நான் பேசுறது புரியுது இல்லை? ஒரு 550 எடுக்கணும், ஒரு 540 எடுக்கணும் ஆன்சர். நான் 600க்கு உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போதும். கட் ஆஃப் நம்பி இருக்கிற ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நம்பாத, அதை தாண்டி மீதி எல்லாத்தையுமே படி. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சரியான தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இது மட்டும் இல்லை பசங்களா, ஓகே, இது இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயமும் சொல்றேன். உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் எக்ஸாம் டைம்ல படிக்கிறதுக்காக ஒரு சில மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் உனக்கு காமிக்கிறேன். எங்கள் கூட சேர்ந்து அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இந்த டைம்ல நீ இருக்கிறதுல முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக ஓகே, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு சப்ஜெக்டுக்கு 5 பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்மளோட வேதாந்துடைய பீடகாகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. வேதாந்து ஆப் இல்லை, வேதாந்துவே பிளே ஸ்டோர்ல பீடகாகின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல
5 கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்கும். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க இந்த 5 கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், அது ப்ளஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, நாங்கள் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூடியூப்ல ஃப்ரீயாக கொடுத்ததும் இந்த 5 பேப்பரையும் சேர்த்து நீ படிச்சிட்ட அப்படின்னா உனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே 95% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது உறுதியாக கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? யூடியூப்ல நான் கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருக்க இந்த 5 கொஸ்டின் பேப்பர், இது உனக்கு வேணும் அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் இருக்கு. 199 ரூபாய் வரும். அதோட லிங்க் கீழே இருக்கு. பீடகாகி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. கீழே இருக்கிற லிங்க்ல போயிட்டு 199 பே பண்ண அப்படின்னா உனக்கு இந்த 5 கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிரும். இதை வச்சு படிக்க ஆரம்பிக்கலாம். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. காசு கொடுத்தாதான் நீங்க எல்லாம் தருவீங்களா? இல்லை கிடையாது. நீ காசே கட்டாமலும் என் கூட சேர்ந்து என்ன செய்யலாம், 200 கட் ஆஃப் எடுக்கலாம். அப்போ அதுக்கு இந்த லாஸ்ட் 10 உங்களுக்கு கம்ப்ளீட்டா தினமும் ஃபுல் டே கிளாஸஸ் நடந்து, புரியுதா? 5 கிளாஸஸ். அதுல நீ என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்க நடத்தும். இந்த கொஸ்டின் பேப்பர்ன்றது ஆக்சுவல் ஒரு எக்ஸாம் சினாரியை வச்சு நீ எழுதி பார்க்கறதுக்கு. ஸோ மறக்காம நீ என்ன செய்ய போற, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போற. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உன் நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சரியா? சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் எங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எங்கள் மனசு சந்தோஷமா இருந்ததுன்னா கிளாஸ் எடுக்கும்போது எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட கிளாஸ் எடுப்போம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடு. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் மாதிரி புத்துணர்ச்சியை தரும். சரியா? பாய் பாய்.